டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கார். தன்னுடைய துப்பாக்கியை ஒரு பாதாள குழு மதுசங்கர் அவரிடத்துல கொடுத்ததற்காக விசாரணையின் போது சரியான பதில் சொல்லாதனால கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த கைதை பத்தியும் டக்ளஸ் தேவானந்தா பத்தியோ தமிழ் மக்கள் நிறைய பேர் இந்த கைதுனால சந்தோஷப்படுறத பத்தியோ நான் பேசல. ஆனா ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல இந்த பாதாள குலத்துல இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி இந்த கெட்ட மோசமாக அநியாயம் செஞ்சுட்டு இருந்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஜாம் என்று சொத்து பத்துக்களோட சந்தோஷமா இருந்தாங்க. மக்களுக்கு அநியாயம் செய்யறது, அட்டூழியம் செய்யறது, அவங்க தான் ராஜா. நல்லவங்க இந்த மாதிரி கோஷ்டிகளுக்கு பயந்து கொண்டு வாழ்ந்து இருந்தார்கள். அது நீங்களே பார்த்திருப்பீங்க அனுபவத்துல. ஆனா இன்னைக்கு தலைகீழா இந்த ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த அநியாயக்காரன் எல்லாம் இன்னைக்கு ஓடுறான், படகுகள்ல பாஞ்சுக்கிட்டு ஓடுறான். டக்ளஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு, நம்மளும் சேர்ந்து பிடிபட்டுருவோம்னு இன்னைக்கு ஓடி இருக்கலாம் நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி யார் யாரெல்லாம் இந்த இலங்கையில் இருந்து கொண்டு ஜாம் என்று பாவம் பகிரங்கமாக அநீதிகள் செய்து கொண்டிருந்தார்களோ இவர்களெல்லாம் கைது செய்யப்படுவார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தரும். நீதிமன்றத்தினூடாக அழகான தீர்ப்புகள், நியாயமான தீர்ப்புகள் வழங்கப்படுகிற போது இந்த நாடு ஒரு அழகான செழிப்புமிக்க நாடாக மாறும் என்பது மாற்ற முடியாத ஒரு உண்மை. அப்போ இந்த டக்ளஸ் தேவானந்தாவா இருக்கலாம், இன்னப்புற எவனெல்லாம் பாதாள குழுக்களுக்குடன் தொடர்பு வைத்திருந்து அவர்களுக்கு தன்னுடைய வாகனங்கள் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி கோஷ்டியில் உள்ள தலைவனை எல்லாம் ராஜா மாதிரி வச்சுக்கிட்டு இருந்து இந்த சினிமா படங்கள்ல வர மாதிரி இந்த பாதாள குழுக்களோட அவனை போட்டுறான், எனக்கு எதிராக பேசியிருக்கிறான் என்கிற மாதிரி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் என்றுதான் எதிர்பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் உண்மைக்கு வெற்றியை தர வேண்டும். தொடர்ந்து பார்ப்போம் எந்த அநியாயக்காரன் அடுத்து கைது செய்யப்பட போகிறான். அது நீதிமன்றமே உறுதி செய்யும். அவன்